எல்லோருக்கும் வணக்கம். வர வர நம்ம நாட்டு செய்திகளுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் குளோபல் மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடும் வீழ்ச்சி, ஏகப்பட்ட இடத்துல பிளட் பாத் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கீல. நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ரெக்கவரி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நம்ம ஆர்பிஐ என்ன முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஓகே இந்தியாவினுடைய பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது, அதனால் ரெப்போ ரேட்டை உயர்த்தவும் வேண்டாம் குறைக்கவும் வேண்டாம், அப்படியே முட்டலாம் அப்படின்ற 5.25% வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது பொதுமக்கள், அதுவும் குறிப்பாக கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அல்லது கடன் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம். ஏன்னா கடனுக்கு உண்டான வட்டி என்பது குறையிலையே அப்படின்ட்டு. ஆனால் தற்போது வரைக்கும் இந்த முடிவுனால நம்மளுடைய மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமாக எடுத்துகிட்டு குளோபல் மார்க்கெட்டே இன்றைக்கி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல, எல்லாம் கும்பா குட்டியாக இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு காலையில் இருந்த லாஸ் என்பது கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் 5.25% அப்படின்னு ரெப்போ ரேட்ஸை நம்மளுடைய ஆர்பிஐ எந்த விதமான சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. இன்றைய மார்க்கெட்டில் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்கறதுக்கு 3வது நாட்களாக இந்த இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற டெக்னாலஜி கம்பெனிகள் காரணமாக இருக்குது. இன்னைக்கு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பார்க்குறியா அப்படின்ற மாதிரி ஐடிசி ஷேர் தன்னந்தனியாக நம்முடைய மார்க்கெட்டை 32 பாயிண்ட் மேல் நோக்கி ஏற்றுறதுக்கு உதவி செஞ்சுருக்கு. வயசானதுக்கப்புறம் தலைக்கு டை அடிச்சுட்டு நாங்கள் அப்படி தான் சுற்றுவோம் கேட்டாக்க, ஏன்னா இது வாலிப வயசு அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த ஐடிசி என்ற பங்கு சமீபத்தில் 500 ரூபாய்களில் இருந்து 300க்கு பக்கத்தில் போய் விழுந்து விட்டது. அதுக்கப்புறம் சமீபத்தில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 5% ஏறி ஒரு கிளுகிழுப்பாக இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு இன்பம் என்பது கொண்டு வந்திருக்கு. இதே செக்டரில் இருக்கக்கூடிய அந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் அப்படின்ற அந்த சிகரெட் கம்பெனி, இன்னொரு கம்பெனி, அது 10% ஏறி இருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் பிப்ரவரி 1ஆம் தேதி அதிகப்படுத்தப்பட்ட டேக்ஸ் என்பது அமலுக்கு 4-5 நாட்கள் ஆயும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, மார்க்கெட் அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் மீடியாக்களில் வந்துக்கிட்டு இருந்ததுனால இன்றைக்கி இந்த சிகரெட் கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறியிருக்காங்க. ஸோ இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளில் இன்னும் வேறு ஏதாவது அப்டேட்டுகள் வருமா, அல்லது இந்த விலை மாற்றத்தை மக்கள் அங்கீகரித்து விட்டார்களா, அக்செப்ட் பண்ணி கடந்து போய் விட்டார்களா? ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் ஏன் இன்றைக்கி ஐடிசி மேல் நோக்கி ஏறியது. காட்ஃப்ரே, பிஹெச்எல்பி எல்லாம் இன்றைக்கி ஏன் 5% மேலே கெயின் அப்படின்னா இந்த டேக்ஸ் ரிலேட்டடான நியூஸ்னால தான். அதில் மார்க்கெட் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அப்சர்வ் ஆயிடுச்சு, அந்த நியூஸ் டைஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால. நண்பர்களே, இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயும் ஒரு முக்கியமான தகவல். டாடா மோட்டார்ஸ் தற்போதைக்கு வெறும் 2% தான் இறங்கியிருக்கு. இந்த ரிசல்ட்டை பார்க்கும்பொழுது ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு லாஜிக்கலாக என்ன தோணுன்னா, இன்னைக்கு அடி வெளுத்து விட்டாங்கடா, அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் லாஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு லாஜிக் படி யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் மார்க்கெட் இந்த பிரச்சனைகளையெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்ததுனால, இந்த நியூஸு டைஜஸ்ட் ஆகிவிட்டதுனால 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளில் இன்றைக்கு பெரிய மாற்றம் என்பது எதுவுமே பெருசாக வரல. நிறைய பேர் கும்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, கடவுளே இந்த எஃப்ஐஸ் நம்முடைய ஈக்விட்டி மார்க்கெட்டில் வாங்க வச்சிருக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வாங்கலை நண்பர்களே. ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சு கேட்டு ஒரு நாள் 3 பிப்ரவரி ஒன்று வாங்கியிருக்காங்க. அடுத்து 4 பிப்ரவரி ஒரு 29 கோடிக்கு மட்டும் கேஷ் மார்க்கெட்டில் நெட்டாக பை பண்ணிட்டு போயிட்டாங்க. நேற்று பிப்ரவரி அன்னைக்கு என்ன பண்ணி வச்சுருக்காங்க 5ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா, பழையபடி 2150 கோடிக்கு பிடிச்சி விற்று வச்சுட்டாங்க. இதுக்கு எதுக்கே வெள்ளையும் சொல்லையுமா திரியணும் அப்படின்ற மாதிரி ஆகிவிட்டது நண்பர்களே. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜான் ஏறினால் ஒரு முழம் வழுக்கும். ஸோ சிறிய முன்னேற்றம் வந்தால் பெரிய பின்னடைவு இருக்கும் என்பது ஷேர் மார்க்கெட்டுக்கு இந்த பியர் மார்க்கெட்டில் ஒரு பொருத்தமான விஷயந்தான். ஸோ 365 நாளில் ஆல்மோஸ்ட் 360 நாளை விதைச்சி வச்சுக்கிட்டு கடைசி ஒரு 5 நாளில் தான் அறுவடை என்பது தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வகையில் இன்றைக்கி ஒரே சந்தோஷமாக இருக்கிறது யாருன்னா, இந்த எல்ஐசி ஷேர் வச்சுருக்கிறவங்க தான். பெரிய ஷேர், ரொம்ப பெரிய ஷேர், ரிசல்ட்டுக்கு அப்புறம் 8% பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்று கூட எக்ஸாம்பிள் இல்லாமல் பெரிய அளவில் இருந்தது. எல்ஐசி அந்த தாகத்தை தணித்து விட்டவர்.
8% ஏறி இருக்குது. நைக்கா ஒரு 6% ஏறி இருக்குது. மற்றபடி பெரிய அளவுலாம் இன்றைக்கி யாரும் பெருசாக இறங்கலை நண்பர்களே, பெரிய ஆளுகள்லாம். ஸோ இன்றைய ரிசல்ட் நிலவரம் ஒரு சுமூகமாக தான் வந்திருக்கு. இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட் ஆட்களும் சாதாரணமான ஆட்கள் இல்லை. டாடா ஸ்டீலு, சீமென்ஸு, கல்யாண் ஜுவல்லரி, கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பெரிய வால்டிலிட்டியான ஆட்கள். அவங்களுடைய ரிசல்ட் வந்து நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவ், நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி. ஐபிஓலையாவது அப்படி இப்படின்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஐபிஓலையும் எந்த விதமான தகவலும் இல்லை, எதுவும் புது ஐபிஓக்கள் ஓப்பனாக இல்லை. ஸோ சமீப காலமாக ட்ரேடர்களுக்கு ஏமாற்றம் தான். வரக்கூடிய நல்ல செய்தி ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே படுத்த படுக்கையாக மாறிவிடுகிறது. பழையபடி நீ நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு, அந்த நியூஸ் இந்த நியூஸ்னு எல்லா நியூஸும் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் பழையபடி எல்லாம் எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்ப்பாங்க. ஏன்னா எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு வால்டிலிட்டி வரும் அப்படின்றதுனால எதுவுமே நியூஸ்லேயே என்ன பண்ணுறது, அப்போ எஃப்என்டோ செக்மெண்ட்டை வந்து அதில் இருக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது சென்டர் பாயிண்டில் இருக்கானா அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ரெப்போ ரேட் பற்றிய தகவல் வந்ததுனாலையும், இது ஒரு ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குனாலையும், மற்றும் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த பஜாஜ் ஃபின்சர்வை பார்த்து பல ட்ரேடர்கள் ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வால்டிலிட்டி, அது மேலே கொண்டு வந்தாலும் சரி, கீழே கொண்டு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வால்டிலிட்டி கொண்டு வாங்க, மற்ற பக்கம் செய்திகளே தீரப்போகுது. நண்பர்களே, இந்த பிபிஓ செக்டரில் ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இந்த கிளர்க்ஸ் என்ற பங்கு பிபிஓவில் இருக்குது. பாவம் ஏன்னு தெரியல, அது தன்னுடைய உச்சத்திலிருந்து 5% இறங்கிட்டு இருக்கு. அதே பங்கில் இதுவும் ஒரு லீடராக இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸும் பிபிஓ அந்த செக்டரில் பெரிய ஆள் தான். ஆனால் இது 52 வீக் லோவில் இருக்கும்பொழுது என்ன ஒரு தகவல் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரியன்டாக. இந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாலும் நான் அதன் மூலியமாக ஏதாவது வருமானம், அதுக்கு உண்டான குவான்டிட்டி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி நான் தேடி பார்த்தேன். என்னால் அந்த குவான்டிட்டியான அமௌண்ட் என்பது பிடிக்க முடியல. பட் இவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாக இருக்குது. இனி இந்த தகவலை இந்த ஷேர் மார்க்கெட் உலகம் எப்படி எடுத்துக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் அப்படின்ற பங்கு எவ்வளவு தூரம் கீழே போகும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்குது. இந்த வருஷத்தில் பாவம் அது இருக்கிறதுலையே லோ ப்ரைஸ் அப்படின்ற அந்த 2025 லோ ப்ரைஸ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. பாவம் எத்தனையோ பேரெல்லாம் போய் லாக் ஆகிருந்துருப்பாங்க இந்த பவர் இண்டியா போன்ற பங்குகள்லாம். இன்றைக்கி ரிசல்ட்டை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு எங்கிருந்து கீழே விழுந்தானோ அந்த இடத்த திருப்பி பிடிச்சி பல பேர்த்த காப்பாற்றி விட்ட ஒரு பங்கு ரிசல்ட் சீசனில் அப்படின்றதுல இந்த பவர் இண்டியா அப்படின்ற பங்கு வருது. ஏன்னா 12%. இது ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா போன வருஷம் லாக் ஆனவங்க எல்லாத்தையும் இந்த வருஷத்தில் 2வது மாதமே, பிப்ரவரி மாதமே காப்பாற்றி விட்டுருக்கான் அப்படின்றது ரொம்ப அருமையான விஷயம். அதே மாதிரி இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற பங்கு அநியாயத்துக்கு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பங்கு. ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஜேவிஎன் அப்படின்ற பங்கில் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் என்பது வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த கன்கர்ட் பயோ அப்படின்ற பங்குலையும் இன்றைக்கி ஒரு சந்தோஷம் தான். 8% இன்றைக்கி ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கன்கர்ட் பயோடெக் அப்படின்ற பயோஃபார்மா இவங்களுடைய செக்டரில் வந்து ரொம்பவுமே குட்டியூண்டு கம்பெனி, சின்ன கம்பெனி இந்த ஃபார்மா செக்டரில் இருந்தாலும் இன்றைக்கி 10% ஒரு அபார வளர்ச்சி. ஸோ இந்த பங்கினுடைய வீழ்ச்சி முடிஞ்சு ஒரு நல்ல தொடக்கம் என்பது வருதா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். இந்த பங்கினுடைய Q3 ரிசல்ட் என்பது தற்போது வரைக்கும் வரல. இப்போ வரைக்கும் ஒரு நஷ்டம் செய்யாத கம்பெனியாக அவன் எப்போதுமே செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த 60 கோடி அப்படின்ற வருமானத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு காலத்தில் 140 கோடி, 95 கோடி, 96 கோடிலாம் லாபத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி வருவானா, இவனுக்கு ஒரு நல்ல தொடக்கம் அமையுமா அப்படின்றதான் பல பேர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. 2025 இது செஞ்சிருக்கக்கூடிய வேலை என்பது ஒரு நல்ல வேலை தான். 1200 ரூபாயிலிருந்து 2000 வரைக்கும் ஏறிய ஒரு பங்கு தான் இந்த கான்கர்ட் பயோடெக். அப்படி இருக்கக்கூடிய பங்கு ரிசல்ட் சீசனுடைய இந்த சமயத்தில் இன்றைக்கி ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு ஒரு 8% என்பது ஏறி இருக்கு. ஸோ அது எப்படி அடுத்தடுத்த நாட்களில் இதுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கமெண்ட் போடுறதுல ஒரு 2 பேர் தான் பேப்பர் இண்டஸ்ட்ரி பற்றி ஏதாவது ஒரு தகவல் வந்தால் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜேகே பேப்பர் என்பது தான் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய ஆள். அந்த பங்கு வந்து 2025 ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே வந்துட்டான். 2024 பெரிய ரவுண்ட் என்பது போயிட்டு வந்துட்டு இருந்தான். சந்தோஷமாக தான் எல்லாத்தையும் வச்சிருக்கு.
2023லையுமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான், 2022லேயும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். தற்போதைக்கு இந்த 2026ல் இன்னும் பெருசாக எந்த விதமான ரவுண்டும் போகலை. கீழே போயிட்டு மேலே வரப்போகிறானா அல்லது இங்கிருந்து போகிறானா என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஜேகே பேப்பரில் என்ன ஒரு தகவல் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, 500 கோடி மதிப்பிலான பெரிய ப்ராஜெக்ட் தான், 500 கோடி மதிப்பிலான ஒரு ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். நண்பர்களே, இன்றைக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த பங்குகள் இன்றைக்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் எதுன்னு தெரில. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எதெல்லாம் பெருசாக 5% 10% ஏறி இருக்காங்கன்றது தெரில. ஆனால் மார்க்கெட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்த பங்குகள் இன்றைக்கி இந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைக்கி ஒரு 8% ஏறி இருக்குது. கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வச்சு செஞ்சுட்டு இருக்கான். இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மட்டும் யாராவது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி மேலே போனால் உள்ளே போகிறதும், வெளியே வந்தால் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடுறதும் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சிங்களேன், அவங்க பொறுமையாக கண்ட மணிக்கு சோமிச்சு ஒவ்வொரு தடையும் 5% ஸ்டாப் லாஸ் போட்டு தூக்கியிருந்தான்னா கூட ஒரு 25% தூக்கியிருப்பான் பாவம். ஐயோ டேட்டா பேட்டர், நீ என்ன இப்படி உன்னோட வரலாறு எடுத்து பார்க்கும்போது இப்படி மோசமாக இருக்குது, இன்றைக்கி மறுபடியும் 8% ஏறி போந்திருக்க, என்னப்பா செக்டர் நீயே? டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர். ஸோ டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பெரியால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை தொப்புன்னு கீழே விழுந்தப்ப நீ வந்து மேல் நோக்கி மேலையும் கீழே ஏறி இறங்கி ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஆள் தான் நீ அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம். ஸோ இந்த பங்கினுடைய அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன? இப்படி மேலையும் கீழே ஏறி இறங்கி பல பேர்த்தினுடைய பணத்தை பிடுங்கி ஸ்டாப் லாஸ் மூலியமாக பிடுங்கியிருக்கே. இப்போ நீ அடுத்தது என்ன பண்ண போகிற? ஏதாவது ஒரு சைடு கொடுத்த அந்த 25% நஷ்டத்தை மறுபடியும் ஏதாவது ஒரு சைடு கிளியராக போய் அதை செஞ்சு காட்டுவியா? அதே மாதிரி இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்ற பங்கு 52 வீக் லோலிருந்து மேலே வந்திருக்கான். இது இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டீசல் இன்ஜின்ஸ், பம்ப்ஸ் போன்ற செக்டரில் இருக்குது. இந்த பங்கு அநியாயத்துக்கு பாவம் கீழே விழுந்து கிடக்கு. அப்படி நீ ஏதாவது நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் அது நஷ்டம் அப்படின்ற ரிப்போர்ட் பண்ணல. அதுவும் இல்லாமல் இந்த Q3 ரிசல்ட்டில் 125 கோடின்னு போன குவார்ட்டர்லி 2 குவார்ட்டர்லினுடைய ரிசல்ட்ஸை விட அதிகமாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் அப்படின்ற இருக்கக்கூடிய குரூப்பில் நம்ம பார்த்தோம்னா இந்த கமின்ஸ் இந்தியா இருக்குது. அதுவும் ஃபியூல் என்ஜின்ஸ் ரிலேட்டடான செக்டர் தான். அது என்னன்னா 52 வீக் ஹையில் இருக்குது. ஆனால் இவன் செக்டர் லீடர். கமின்ஸ் இந்தியா என்பது ஒரு வருஷத்துக்கு 2242 கோடி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வெறும் 400 கோடி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய அதே செக்டரில் இருக்கக்கூடிய கிர்லோஸ்கர் ஆயில் என்ஜின்ஸ் அதுவுமே 493 கோடி வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அதிகமாக தான் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் 52 வீக் ஹையில் தான் இருக்கான். அதே மாதிரி எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் இது வந்து 52 வீக் லோன்லேருந்து கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்துடுச்சு. இவங்க வந்து 390 கோடின்னு இதுவும் ஆல்மோஸ்ட் 3வது 4வது இடத்துல இருக்குது. ஸோ டாப் செக்டர் லீடராக இருக்கக்கூடிய 2 பேர் கமின்ஸ் இந்தியா ஆகட்டும், கிர்லோஸ்கர் ஆயில் ஆகட்டும், 2 பேரும் மேலே இருக்காங்க. இந்த செக்டரில் 3வது இடத்துல 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி இந்த கிர்லோஸ்கர் பிரதர்ஸ், கிர்லோஸ் ப்ரோஸ் அப்படின்றதாகட்டும், இவங்க 2 பேரும் பாவம் 52 வீக் லோவில் இருக்காங்க. அதுக்கு தான் நண்பர்களே என்றைக்குமே செக்டர் லீடரோடுகளையே ஐக்கியமாய்க்கிறது நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு தூக்கி விடுறதுக்கு, அதாவது மார்க்கெட் நல்லா இருக்கும் பொழுது ஓரளவுக்கு சுமாராக தூக்கி விடுவான், சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் பெருசாக ஏறிட்டு போயிடுவான். ஆனால் மார்க்கெட் நல்லா இல்லாத பொழுதும் ஓரளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்து கொஞ்சம் மேல் நோக்கி வருவான். ஆனால் 50% 70% அளவுக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன கம்பெனிகள் அதில் பாதாளத்தில் போய் கீழே விழுந்துருவானு. அப்புறம் அவனுங்களை கீழே குமிஞ்சு தேடிக்கிட்டு இருக்கணும். அப்போ பார்த்து செக்டர் லீடர்கள்லாம் மேலே நின்றுட்டு ஹாய் அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த எல்ஐசி பாருங்கள், அவனுடைய துடிப்பு இன்றைக்கி அருமையோ அருமை. ரிசல்ட்டினுடைய விஷயம் எஃபெக்ட் ஆகி இன்றைக்கி ஒரு அருமையான நன்மையை செஞ்சு கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தீங்களா, சமீபத்தில் 800 ரூபா ரேஞ்சில் இருந்தவன் இன்றைக்கி 900 ரூபா. ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன துடிப்போட மேலே வந்துட்டான் பாருங்கள். அவன் ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சு தரல. 2025 வெறும் 700 to 900 ஒரு ரவுண்டு போனால் மறுபடியும் அதே 700 வந்துட்டு அப்புறம் இப்போ 900 வந்திருந்தால் அதுவும் ஒரு உருப்படியாக இருந்திருக்கும். அது அந்த உருப்படி அவன் பண்ணல தான். நீங்கள் அதுக்கு வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க கண்டபடி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு அருமையான சான்ஸ், இப்படி 700 வந்துட்டு உனக்கு 900 போனால் வேண்டாங்குதா அப்படின்னு திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் என்பது இந்த செக்டர் லீடர் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்ஐசி அவங்களுடைய செக்டரில் ஒரு பெரிய லீடர் தான். நண்பர்களே, இந்த ஐஆர்பி இன்ஃப்ராவில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி.
சமீபத்தில் போனஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன் இருக்கக்கூடிய ஷேர்கள் மிக குறைவு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஐஆர்பி இன்ஃப்ரா நேற்று தான் அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வரப்போகுது February 13, அதில் போனஸ் பற்றிக்கு இது பேசுவோம் அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமே அசமஞ்சமாக ஒரே இடத்துல நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு பிரேக் அவுட் ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் விடுங்க, அவங்க ஒரு இடம் பணம் பார்த்துருப்பாங்க, கீழே வரையில் 38க்கு எடுத்துகிட்டு கரெக்டாக அவங்கள பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்துட்டான்னு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்காங்க. இந்த ஐஆர்பி இன்ஃப்ரா அப்படின்ற பங்கினுடைய செய்தி வந்ததுக்கப்புறம் இவங்ககிட்ட ஒரு துடிப்பு இல்லையே. நண்பர்களே, ரிசல்ட் சீசன் ஒட்டி இந்த நைக்கா 7% என்பது ஏறி இருக்கு. அது ஆல்மோஸ்ட் 52 வீக் லோலிருந்து ஏறிய பங்கு தான். பட் இப்போ இது டக்குன்னு ஏறிட்டதுனால ஒரு வருஷ சார்ட்டுக்குள்ள இடம் பத்தல. இதே 5 இயர்ஸ் சார்ட் அப்படின்னு போட்டோம்னா 100 ரூபாயிலிருந்து இப்போதைக்கு 300 ரூபாயாக இந்த நைக்கா அப்படின்ற பங்கு வந்திருக்கு. இந்த நைக்காக்கு டைரக்டராக ஒரு போட்டியாளர் இல்லை அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு காம்படிட்டர் மாதிரி இந்த மீஷோ என்பது இருக்குது. ஆனால் அவங்க பெரிய ஆள் கிடையாது. அவங்க ஒரு வருஷத்துக்கு 3942 கோடி நஷ்டம்னு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அந்த செக்டரில் ஒரு லீடர் தான். இவங்க 9000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணி 144 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னங்க, நம்ம நாட்டில் அழகு சாதன பொருட்களை 9000 கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு விற்றுருக்குதுங்க இந்த நைக்கா. இந்த மீஷோனுடைய கணக்கு விட்டுருங்க, இவங்க 9000 கோடிக்கு விற்றுருக்காங்கன்னா இதில் எல்லா பொருட்களும் தான் அடக்கமாக இருக்கும். இவங்க டெடிக்கேட்டடாக அழகு சாதன பொருட்கள், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அழகு சாதன பொருட்கள் 9000 கோடிக்கு வாங்கி தள்ளியிருக்காங்கன்னா பாருங்களேன். என்னடா மாசமான பட்ஜெட்டில் 1000 ரூபா 2000 ரூபா ஓட்ட விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு குடும்பங்களையும் இது போன்ற அழகு சாதன பொருட்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியா நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் நாமெல்லாம் தாக்கு பிடிச்சி நிலையாக நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கு த ஹீரோ இந்த ஆர்பிஐனுடைய ரிப்போ ரேட்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் எங்களோட இந்திய பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. யாரோ என்னமோ சொல்லிட்டு போவாங்க, அதெல்லாம் ரொம்ப பெட்டராக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்து 5.25% நிறுத்தி இருக்கிறதே ஒரு விஷயத்தில் பாசிட்டிவான செய்தி தான். நன்றி, வணக்கம்.